رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு நீ நற்பாக்கியங்களை வழங்குவாயாக. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன், அதேபோல் மறுமையிலும் எங்களுக்கு நற்பாக்கியத்தை வழங்குவாயாக. வ கினா அஸாபன்னார், இன்னும் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்குமாறு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதி வந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதி வந்தார்கள். இப்போ வக்கீனா அஸாபன்னார், இறைவா நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எல்லாம் வல்ல இறைவன் யார் யாருக்கெல்லாம் இந்த பாதுகாப்பை வழங்குவான் என்பதைத்தான் தொடர்ந்து நாம் இந்த சுபஹினுடைய பயானிலே நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் யாருக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்குவான் என்பதை பற்றி தன்னுடைய திருமறையிலும் சில அடையாளங்களை, சில தன்மைகளை அல்லாஹ் பேசுகின்றான். அந்த அடிப்படையில அல்லாஹ் கூறுகின்றான், குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், நாம் உண்ணக்கூடிய உணவு எந்த நிலையிலும் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன இருக்கணும்? அது ஹலாலா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, அது ஹலாலாக இருக்கணும். அது ஹராமாக ஆயிடக்கூடாது. தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். ஒருவர்த்தர் நிறைய இபாதத் இருக்குது, நல்லா தொழுகிறாரு, நிறைய இபாதத்துகள் செய்யறாரு, எல்லா விதமான அமல்களும் செய்யறாரு, ஆனால் அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமானதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுல அவர் தொழுகையிலேயோ அவர் செய்த இபாதத்திலேயோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், குலூமின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், தூய்மையானவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். அப்ப ஹலாலான முறையிலே சம்பாதித்து ஹராமான முறையிலே செலவு செய்து ஹலாலான முறையிலே நமக்கு எதை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ, எந்த தூய்மையான உணவை அல்லாஹ் நம்மை உண்ண சொல்லியிருக்கின்றானோ அந்த தூய்மையான உணவை உண்ணக்கூடியவர்களாக எவர் ஒருவர் மாறுகின்றாரோ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு வழங்குகின்றான். அடுத்து இதே வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தத்கவு ஃபீஹி, அலிச்சாட்டியம் செய்யாதீங்கிறான் அல்லாஹ். அலிச்சாட்டியம் செய்யாதீர்கள். ஃபயஹில்லு அலைக்கும் கலபி, உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழுகின்றார்களோ, யார் அல்லாஹ் எந்த ஹலாலான நிலையிலே நம்மை வாழ சொன்னானோ, யாரை அல்லாஹ் எந்த நிலையிலே நம்ம ஹலாலான முறையில கண்ணியமான முறையில அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நமக்கு அல்லாஹ் கொடுத்து அதை நம்மை பின்பற்ற சொன்னானோ, அதுல யாரு மாற்றம் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்? அலைக்கும் கலபி, என்னுடைய கோபம் இறங்கும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்திலே எச்சரித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமையஹலில் அலைஹி கலபி, யாரின் மீது என்னுடைய கோபம் இறங்கிடுச்சோ ஃபகத் ஹவா, இன்னும் அவர் யாரின் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக வீழ்ந்து விடுவான் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அப்ப யாரின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இருக்குதோ அவருக்கு அல்லாஹ் எந்த வகையிலையுமே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது, அவர் வீழ்ந்து போயிடுவார். அது உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற எந்த மனிதராக இருந்தாலும் அவர் வாழ முடியாது, அவர் வீழ்ந்து போயிடுவார் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான உணவை உண்ணக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த ஹலாலான உணவின் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நிலையிலே நாம் இருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறான். ஒண்ணு. இரண்டாவது,
அல்லாஹு தஆலா தன்னுடைய வசனத்திலே பேசும் பொழுது யாருக்கு அல்லாஹ் இந்த பாதுகாப்பை வழங்குவான்னு சொன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பாடுறாரோ அவருக்கு அல்லாஹ் நரக நெருப்பு வந்து பாதுகாப்பு வழங்குறாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், எவர் ஒருவர் தௌபா செய்து ஈமானுடன் நற்செய்தல் செய்து நேர்வழி அடைகின்றாரோ, அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்னை மன்னித்திடு என்பதாக மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த மன்னிப்பை எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான். இறை நம்பிக்கையோடு கேட்கணும். அது மட்டுமல்லாமல் இறையச்சத்தோடு கேட்பது மட்டுமல்ல, நல்ல செயல்கள் செய்து நேர்வழியை அடைந்த நிலையிலே யார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றாரோ, ஈமானோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி தௌபா செய்கிறாரோ, நிச்சயமாக அவரை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப அதிகமான தௌபாவை அல்லாஹ்வும் வலியுறுத்துகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றாங்க, நீங்க அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்க. யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவரை எல்லாம் வல்ல இறைவன் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான் என்பதை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து மூணாவது அல்லாஹ் சொல்றான், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல உபதேசங்களை நாம் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல உபதேசங்களை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஒமன் ஆரலானுகு, நான் சொன்ன உபதேசத்தை எவர் புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை எவர் புறக்கணிக்கின்றாரோ, அல்லாஹ் சொல்றான், அவர் மறுமையில் பாவத்தை சுமந்தவராக இருப்பார். என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல உபதேசம் வந்திருக்கு. அல்லாஹ் நிறைய உபதேசத்தை நமக்கு சொல்றான். அவனுடைய குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய உபதேசங்கள் நிறைய இருக்கின்றது. எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் நமக்கு உபதேசம் சொல்றான், எப்படி வாழணும். நம்ம முன்னாடி பார்த்தது கூட, நாம் எந்த உணவை உண்ண வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் நமக்கு உபதேசமாக சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு தாயினிடத்துல பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் எப்படி இருக்கணும், வியாபாரத்தை நாம எப்படி செய்யணும், பொருளாதாரத்தை நாம் எப்படி தேடணும், அதை எப்படி சேமிச்சு வைக்கணும், இது போன்ற நிறைய உபதேசங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், என்னிடத்துல உங்களுக்கு நிறைய உபதேசங்கள் வந்திருக்குது. அந்த உபதேசத்தை எவர் புறக்கணிக்கிறாரோ நாளைக்கு மறுமை நாளையில பாவத்தை சுமந்த நிலையில் அவர் வருவார் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு இவருக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை எவர் எடுத்துக் கொண்டாரோ அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்குவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் இந்த 3 அடையாளங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்குவான்னு சொன்னா, ஹராமான உணவுகளை உண்ணுவதை விட்டு தவிர்த்து கொண்டு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தூய்மையானதை உண்ணக்கூடியவர்கள். அப்போ ஹலாலான உணவை உண்ணக்கூடியவர்களுக்கு நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். இரண்டாவது, யார் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா செய்கின்றார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறான். மூணாவது, அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நல்ல உபதேசங்களை யார் புறக்கணிக்காமல் அதை அப்படியே செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு வழங்குகின்றான். இந்த 3 தன்மைகளும் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. எல்லாம் வல்ல இறைவன் நரக நெருப்பிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பானாக. உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்